இந்த வீடியோ எப்படி ஒரு பெஞ்ச் பவர் சப்ளை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பெஞ்ச் பவர் சப்ளை வந்துட்டு நானே செஞ்சது. இது வந்துட்டு இந்த இண்டிகேஷன், இது வந்து இந்த இண்டிகேஷனை வீடி, இது வோல்ட் மீட்ரு, இந்த சுவிட்சு டம்மி, அது ஏங்கிற சொல்கிறேன். அப்புறம் இந்த சைடு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கான்ஸ்டன்ட்டு கரண்ட்டு, கான்ஸ்டன்ட் வோல்டேஜ், கரண்ட்டு வோல்டேஜை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது அவுட்புட்டு சாக்கெட்டு, இன்புட் சாக்கெட்டு. அப்புறம் முக்கியமாக இந்த இடத்துல ஃபேனு, இந்த இடத்துல ஃபேனு இது இருக்க ஆகிற ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டேன். இது எப்படி செஞ்சுருக்கேங்கிறத நான் எப்படி செஞ்சுருக்கேங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன். ஓகே, கலத்திருக்கா. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த வோல்ட் மீட்ரு, அந்த வீடு இண்டிகேஷனு, இந்த 7812 ரெகுலேட்ரு, XI4015 மாடியூலு, அதாவது போர்டு, அப்புறம் 7815 ரெகுலேட்டர் ஒன்று, இண்டக்டர். இந்த போர்டு என்ற இண்டக்டர் நான் தனியாக எடுத்து போட்டிருக்கேன். வேறு இந்த சாக்கெட்ஸு, அவுட்புட்டு, இன்புட்டு, அப்புறம் அந்த பொட்டன்சியல் மீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இந்த பொட்டன்சியல் மீட்டர் வந்து அது ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி வரும். அது வந்து என்கிட்ட 2 காப்பர் பிட்டு மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து 2 சார்டிங் வச்சுட்டேன், அந்த டிப்பு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. இப்போ இதோட சிம்பிள் ஸ்கிமேட்டிக்கை வந்து நம்ம பார்த்துருவோம். இதுதான் இதோட ஸ்கிமேட்டிக்கு. இந்த இடத்துல இன்புட்டு, அந்த இன்புட் சாக்கெட்டு, இந்த இன்புட் சாக்கெட்டு, அது வந்து இன்புட்டு வந்து 7815 ரெகுலேட்ரு. இன்புட்டு கொடுத்து அவுட்புட்டு அந்த 12 வோல்ட் ஃபேன், அந்த குட்டி ஃபேன், இது இந்த குட்டி ஃபேனை கனெக்ட் பண்ணியிருக்கேன். 15 வோல்ட் ரெகுலேட்டரு. அந்த அடுத்து அதே இன்புட்டை கொண்டு போய் இதை கொடுத்துருக்கேன். XI4015 இந்த மாடியூலை இந்த இடத்த கொடுத்துருக்கேன் இன்புட்டு. அது வந்து ரெண்டு பொட்டன்சியல் மீட்டர் அது வரும், வோல்டேஜ் லிமிட்டுக்கும் கரண்ட் லிமிட்டுக்கும். இந்த 2 பொட்டன்சியல் மீட்டர் நான் வந்து எடுத்து வெளியே வச்சிட்டேன். வேறு அப்படியே 3 எல்இடி வரும். இந்த கான்ஸ்டன்ட் கரண்ட் எல்இடி, இந்த பேட்ரி சார்ஜிங் எல்இடி, பேட்ரி ஃபுல் எல்இடி. அதையை வந்துட்டு நான் வந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். ஆனால் ஒரிஜினல் எல்இடியை நீங்கள் எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரிஜினல் எல்இடியை மட்டும் எடுக்கவே கூடாது. அந்த எல்இடியோடைய பேரவே அந்த எல்இடியை கனெக்ட் பண்ணணும். குளுசண்டா முன்னாடி இருக்கிற 3 எல்இடி பேரவே கனெக்ட் பண்ணுங்க. அது வந்து வர்ற அவுட்புட்டை வோல்ட் மீட்ரு 7812 ரெகுலேட்டர் மூலமாக வோல்ட் மீட்டருக்கு இன்புட் கொடுக்கணும். இது 30 வோல்ட் வரைக்கும் வேலை செய்யும். ஆனால் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக 7812 ரெகுலேட்டர் கொடுக்கறது நல்லது. ஒரு 7812 ரெகுலேட்டர் கொடுத்து வைக்கிறது நல்லது. அந்த வோல்டேஜ், இன்புட் வோல்டேஜை 7812 கொடுக்கணும். கிரவுண்டு, காமன் கிரவுண்டு அப்படியே கொடுத்துருக்கான். அந்த வோல்டேஜ் டெஸ்ட்டு மஞ்சள் கலர் வயர் வரும் வோல்ட் மீட்டர், அது வந்துட்டு நேராக அவுட்புட்டை கனெக்ட் பண்ணிடணும். அப்புறம் அவுட்புட் சாக்கெட்டு, இந்த சாக்கெட் வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். இது வந்து அவுட்புட் வந்து 1.25 வோல்ட் வந்து 35 வோல்ட் 36 வோல்ட் வரைக்குமே வரும். இது வந்து வெறும் வோல்ட் மீட்ரு. இந்த வோல்ட் மீட்டருக்கு பதிலாக இந்த வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் மாதிரி இருக்குமே, அதை கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதை கூட போடலாம். ஒன்றுமே அந்த 7812 வோல்டேஜை கொடுத்து வோல்டேஜ் டெஸ்ட்டு அப்படி கரண்ட்டுக்கு மட்டும் இந்த அம்மீட்டர் மூலமாக உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி பண்ணணும். அதே 2 பருவயர் வரும் அந்த வோல்ட் மீட்டர் அம்மீட்டரு, அதே கொடுத்து உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி பண்ணணும். அவ்வளோதான் இது ஸ்கிமேட்டிக்கு. இங்கிட்ட வந்து இந்த இண்டக்டர் வந்து நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா இந்த போர்டு வந்து இந்த ஹீட் சிங்க் மாட்டம் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த இண்டக்டர் வந்து தனியாக எடுத்து வச்சிட்டேன். இந்த ஃபேனு கண்டிப்பாக வேணும். இது இருந்தாலும் மெயினாக இந்த இண்டக்டரை கூலிங் பண்ணுற மாதிரி வைக்கிறது பெட்ரு. நான் ஏற்கனவே ஒரு எஸ்எம்பிஎஸ் பாக்ஸை வச்சு ஒரு பெஞ்சு பண்ணியிருப்பேன். ஆனால் அது வந்து ரொம்ப ஹீட் ஆச்சு, 3 ஆம்ஸுக்கே ரொம்ப ஹீட் ஆச்சு. அதனால இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஃபேன் வச்சு 5 ஆம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ வாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் டெஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கே முன்னாடி முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இந்த இன்புட் கிரவுண்டும் அவுட்புட் கிரவுண்டும் காமன் கிடையாது. இதை எக்காரண்ட் கொண்டும் ஒரு லூப் பண்ணவே கூடாது. ஏன்னா இன்புட் இங்கே போகும், இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டர் வழியாக கிரவுண்டுக்கு போகும், அதாவது அவுட்புட்டுக்கு போகும். அதனால் 2 லூப் பண்ணால் சரியாக இந்த போர்டு வேலை செய்யாது. அதனால தான் இந்த 7815 ரெகுலேட்டர் கிரவுண்டு பாடியை கொடுத்தேன். ஆனால் 7812 வந்து இது அவுட்புட்டில் இருக்கிறதுனால இதை வந்து நான் ஷார்ட் ஆகக்கூடாதுக்காக தனி ஹீட் சிங்கை வச்சு இந்த சுவிட்சு
இந்த சுவிட்சை டம்மி தான். அந்த சுவிட்சை பேலன்ஸ் பண்ணி நிற்கிற மாதிரி பண்ணிட்டேன். ஹீட் போட்டு 7812 நான் ஆரம்பத்தை எப்படி பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த சுவிட்சை வச்சு இப்போ மேலே தூக்கி விட்டால் இன்புட் வோல்டேஜை காமிக்கும், கீழே தள்ளி விட்டால் அவுட்புட் வோல்டேஜை காமிக்கும். அந்த மாதிரி பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். அதனால் ஒர்க் ஆகுது சரியாக. அதனால் இந்த மாதிரி வச்சுட்டேன். சுவிட்ச் வந்து இந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான். இப்போ வாங்க இதை ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை மூலம் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸ்க்ரூலாம் போட்டு நான் மாட்டிட்டேன். இந்த பவர் சப்ளைக்காக இந்த பவர் சப்ளை, இந்த எஸ்எம்பிஎஸ்ஸு, இந்த 24 வோல்ட் 3 ஆம்ப்ஸ் அந்த ஆபத்தான அடாப்டர்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டது, அந்த அடாப்டரு. இதை வந்து நான் வந்து ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆனால் என்னங்க வீடியோலாம் எடுக்க மறந்துட்டேன். ஆனால் ஏதோ பெருசாக இது ஒன்றும் பண்ணுங்க. ஜஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மருக்கே கொஞ்சம் மண் இருந்துச்சு, அதில் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த வெளியே அந்த எர்த்து இருக்காத பிரச்சனையாக இருக்குது. இப்போ நான் மேலே கனெக்ட் பண்ணிக்கிறேன் கரண்ட்டுக்காக. இப்போ நான் பின்ன கொடுக்குறேன். போட்டோடனே ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 15 வோல்ட் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. இந்த சைடு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணால் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகும். நான் இப்படி வச்சுக்கிறேன். இது வந்து வோல்டேஜ், இந்த பொட்டன்சியோமீட்ரு. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி அதிகபட்சம் மேக்ஸிமம் 23.8 இந்த அடாப்டர் மேக்ஸிமம் வோல்டேஜ். குறைஞ்சபட்சம் 8.6. அதுக்கு வோல்ட்மீட்டரை காமிக்காது. அதனால் 1.25 வரைக்கும் வைக்கலாம். இப்போ மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். இந்த அவுட்புட் சாக்கெட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடாப்டர் தெரியுங்கிறதுக்காக, இந்த டிஸ்பிளே தெரியுங்கிறதுக்காக அடாப்டர் நான் வச்சுருக்கேன். இப்போது மினிமம் 1.27 1.25 அதான் மினிமம். குறைஞ்சபட்சம் 1.25. இப்போ வோல்டேஜை கூட்டுவோம். 1.9 2 வோல்ட்டு 3 வோல்ட்டு 4.52 4.56 அக்யூரேட்டாக இருக்குது. 7.28 9.32 ஓகே. 17.2 17.26 வோல்டேஜே அது அட்ஜஸ்டபுளாக தான் இருக்கும். இப்போ கரண்ட்டுக்கு 10 ஆம்ப்ஸுயா. இப்போ இதை செட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இப்போது 1.43 ஆம்ப்ஸ் இருக்குது. 1.43. இப்போ ஆம்பரை கூட்டுவோம். கொஞ்சம் வோல்டேஜை கூட்டுவோம். ஏன்னா 1.25 கரண்ட்டு மிஸ் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால வோல்டேஜை கொஞ்சம் கூட்டுவோம். ஒரு 10 வோல்ட்டு வச்சுப்போம். வேணாம் 12 வோல்ட்டு வைப்போம். 12 வோல்ட்டு வச்சாச்சு. இப்போ அந்த எரியுதா, இது நோ லோடு எதுவுங்க பேட்டரி ஃபுல் ஆகிடுச்சு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து லோடு இருக்குது. இது வந்து கரண்ட் லிமிட்டு. இது எரிஞ்சுன்னா கரண்ட் லிமிட் பண்ணுதுன்னு அர்த்தம். அது எரியனா கரண்ட் லிமிட் பண்ணுதுன்னு அர்த்தம். எரியுதா, ஆஃப் ஆயிடுச்சு. 5 ஆம்ப்ஸு. இதை குறைக்கலாம். இப்போ கரண்ட் லிமிட்டை குறைப்போம். 4.7 4.23 1 ஆம்ப்ஸ் 0.8 0.6 0.02 0.01 வரைக்கும் வருது. 0.1 அதிகபட்சம் 5 ஆம்ப்ஸு அந்த மாதிரி. இது கம்மி தான். இதுதான் கரண்ட்டு. இப்போ 12 வோல்ட்டே இருக்குது. அதாவது ஒவ்வொரு வீடுக்கும் அர்த்தம் இருக்குது. இந்த வீடு வந்துட்டு இது நோவோடு, இது வந்து பேட்ரி ஃபுல் ஆகிடுச்சு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த வீடு வந்துட்டு கரண்ட் லிமிட் இருந்தால் இந்த வீடு எரியும், இதெல்லாம் எரியாது. இந்த பல்ப் வந்துட்டு ஓடு இருக்குது, இதெல்லாம் பேட்ரி சார்ஜ் ஏறிட்டுருக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த வீடு.
இப்போ லோடு கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோமே. இப்போ அதுக்காக என்கிட்ட ஒரு டிசி ஃபேன் ஒன்று இருக்குது, 12 வோல்ட் டிசி ஃபேனு. இதை ஃப்ரேமுக்கு வைக்க முடியாது, சவுண்டு வச்சு கேளுங்க. இப்போ நான் அந்த ஃபேனை ஆன் பண்ணுறேன். கரண்ட் தெரிஞ்சு அப்புறம் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ லோடு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஃபேனும் ஓடத்தான் செய்யுது, சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, வோல்டேஜை கூட்டினா குறைச்சா ஃபேன் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடாகவும் ஸ்லோவாகவும் ஆகும். இப்போ கரண்ட்டை குறைப்போம். இதை பார்த்தாவே தெரியுது கரண்ட் எமிட் பண்ணுது. இவ்வளோ நேரம் ரெண்டு இது, இவ்வளோ நேரம் சோப்பு கலர் இது எரியுதா. இப்போ குறைக்கும் போது ரெண்டாயிரம் எரியறது தெரியும். இன்னும் குறைப்போம். வோல்டேஜ் அதுக்கு ஏற்ற மாதிரி குறையுது. ஃபேன் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. அவ்வளோதான், மினிமம் ஆஃபே ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக கூட்டுறேன். இப்போ லைட்டாக சுற்ற ஆரம்பிக்குது. அவ்வளோதான். இப்போ வோல்டேஜை கூட்டினாலுமே கரண்ட்டு கூட்டினாலும் அது வந்து இதாகுது. இது வோல்டேஜை கூட்டுறேன், ஒரு அளவுக்கு மேலே கூடலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 23 ஃபுல் வோல்டேஜ் வச்சுட்டா நான் கரண்ட் ஓரளவு மிட் பண்ணியிருக்கேன். ஃபேனை போட்டோடனே கரண்ட்டு மிட்டியராக ஓடுது. 12 வோல்ட்டு 13 வோல்ட்டு கரெக்டாக. இப்போ கரண்ட்டு குறைச்சா இன்னும் குறையும். சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். வோல்டேஜை குறைப்போம். வோல்டேஜ் குறையுது. ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த பென்ஸ் பவர் சப்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.